உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வியூஸ் தான் போகுதுக்கா, 5 வியூஸ் தான் போகுது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 400, 500 இதுக்குள்ளேயே தான் நிக்குது. அதுக்கப்புறம் தாண்ட மாட்டேங்குது. இவங்களுக்கு தான் இன்னைக்கு விஷயம் நான் சொல்ல போறேன். நெறைய பேர் என்னோட லைவ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. போன வீடியோ கன்டினியூவோட வீடியோ தான். நான் முந்தா நாள் நேத்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதோட கன்டினியூவா இந்த 10 செட்டிங்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 10 செட்டிங்ஸ் ரொம்ப சேனல்ல முக்கியம். அது எங்க போய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர்ல நம்மளோட டேஷ்போர்ட் சேனல் டேஷ்போர்ட்ல தான் அது ஓப்பன் பண்ணி நம்ம அந்த 10 செட்டிங்ஸையும் மாத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சேனல் இன்னைக்கு ஓப்பன் பண்றீங்கனால அந்த 10 செட்டிங்ஸ் அதில பண்ணிருங்க. அத பத்தியான இன்னைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருக்கவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த குரோம் ப்ரௌசர்ல என்னோட சேனல் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு வந்து சொல்றீங்க. மேல ஏரோ மார்க் போட்டிருக்கல்ல youtube.studio.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. டாட் வச்சு COM லாஸ்ட்ல போட்டு சர்ச்சில் கொடுத்துட்டு அதுலேயும் வரல அப்படின்னா சைடில் இன்னொன்று ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாருங்க. சைடில் 3 புள்ளி இருக்கும். அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் மூடில் வந்து நீங்கள் உங்கள் டச் பண்ண உடனே உங்களோட சேனல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடும். அதுலேயும் இப்போ ரொம்ப முக்கியம் உங்களோட நேம் இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்களோட சேனல் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து ஏற்கனவே நான் செட்டிங்ஸ்லாம் பண்ணி தான் வச்சுருக்கேன் என்னோட சேனலில். எனக்கு நான் யாருக்கும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை உங்களுக்கு நான் க்ரீன் ஷேவ் பண்ணி கூட அனுப்பலான்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து நான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸை கரெக்டாக ப்ராப்பராக உங்களோட சேனலில் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட சேனலில் சேவ் கொடுத்து வீடியோ வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனல் க்ரோத் ஆகும். சரிங்களா? இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்னக்கா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் வீடியோ முடிஞ்ச உடனே. இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட சேனல் நேம் ஒரு எழுத்து வந்த உடனே உங்களோட சேனல் வந்துடும். பெரிய பெரிய வீடியோவுக்கு கீழெலாம் உங்களோட வீடியோவும் வரும். சர்ச்சில் வரும். இந்த ஹேஷ்டேக்கு உங்கள் கொலாப்டிவ் நேமு இதெல்லாம் கொடுத்து மாற்றி மாற்றி வச்சா தான் உங்களோட சேனல் வந்து எல்லா இடத்துலையும் போய் ஷோ ஆகும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம மட்டும்தான் பார்ப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான். இப்போ 100 பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கு மட்டும்தான் உங்களோட சேனல் போகுமே ஒழிஞ்சு 1000 பேருக்கு போகாது. உங்களுக்கு 1000 பேருக்கு போனால் தான் உங்களோட சேனலில் வந்து 5000 பேர் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சரிங்களா? அதனால வந்து அங்கெல்லாம் போகும் உங்களோட சேனலுக்கு. இந்த ப்ராப்பராக அந்த 10 செட்டிங்ஸை பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஷ்போர்டு அதில் தான் ஓப்பன் ஆகும். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு studio.youtube. மேலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட டேஷ்போர்டு சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா சைடில் வந்து 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இதை போட்டு டெஸ்க்டாப் மோடு கிளிக் பண்ணாலே நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகிரும். ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட டேஷ்போர்டு. ஃபுல் டேஷ்போர்டு இதுதான் நம்மளோடது. நம்மளோட சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் தான் நம்ம பார்த்துக்கலாம். உங்களோட டேஷ்போர்டு எப்போதும் இதில் ஓப்பன் பண்ணி அடிக்கடி பார்த்துக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே இதில் செக் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக. இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் இப்போ கீழே ஒவ்வொரு ஏரோ மார்க்காக போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சு நீங்கள் வந்து அந்த செட்டிங்கை அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போது கீழே வந்து ஒயிட் கலரில் ஏரோ மார்க் போட்டிருக்கல செட்டிங்கு, அதை வந்து லாஸ்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 2வது சேனல்லாம் இருக்கும் பாருங்கள். சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கேன். ஏன்னா என்னோடது மொபைலில் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாதுங்கிறதுக்காக ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா, நம்ம எந்த நாட்டில் இருந்து நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த கரெக்டான நாடை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இதில் வந்து ஏகப்பட்டது நம்மளோட சேனலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி கீழே வந்து சேவ் கொடுத்துடணும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு சேவ் வராது. என்னோடய சேனல் நேமு, நான் எதை பற்றி சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து 2வது ஒரு ஏரோ மார்க் போட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஃபார் கிட்ஸு, நோ ஃபார் கிட்ஸு இதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நோ ஃபார் கிட்ஸ் இதிலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே ஒவ்வொரு வீடியோலையும் போய் நீங்கள் செட் பண்ண தேவையே கிடையாது. அந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் இதில் இருக்கும். இதை பண்ணிவிட்டு இதில் உள்ள எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாக்ஸில் டிக்கு போட்டிருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணி நீங்கள் வந்து கீழே வந்து கேன்சல் சேவ் இருக்குது பாருங்கள். அந்த சேவ் கொடுத்துருங்க. சேவ் வந்து ரொம்ப முக்கியம். சேவ் கொடுத்தா தான் அந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். அதை கொடுத்துருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நான் எப்படி என்னோடய டேஷ்போர்டில் அடுத்து 3வதை கிளிக் பண்ணிக்கோங்க. 3வதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே அந்த பச்சை கலரில் இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து க்ரீன் கலராக மாற்றி இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி க்ரீன் கலரில் மாற்றி அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். பார்த்து நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட டேஷ்போர்டில் நம்மளோட சேனல் வந்து ப்ராப்பராக செட்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த 3 இதையுமே நீங்கள் டிக்கு கொடுத்து க்ரீன் கலரில் மாறின உடனே நீங்கள் கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
அதில் 5வது ஆப்ஷனாக கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் லிங்க் வேறு யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லை நீங்கள் ஹைடு பண்ண நம்பரு, லைவில் பிளாக் பண்ண நம்பரு, கமாண்டு பிடிக்காத கமாண்டை ஹைடு பண்ண ஐடி எல்லாமே இதில் வரும். இதில் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரிமூவ் எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட லிங்க்கை வந்து யாரும் திருடி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் அந்த லிங்க்கோட ஐடி வந்துடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த செகண்ட் இதில் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஆனு தென்னு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத கமாண்டு, ஹார்டாக கமாண்டு வருது, எனக்கு பிடிக்காத கமாண்டு வருது, இதில் உங்களுக்கு எது செலக்டட் தோணுதோ அது அந்த 4 இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்டு அப்படி வந்து உங்களுக்கு எது தோணுதோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. கீழே வந்து எப்போதும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்காமல் போகாதீங்க. சரிங்களா? நான் இது ஏற்கனவே செட்டிங் பண்ணனால உங்கள்கிட்ட திரும்ப பாக்ஸில் 3வது ஏரோ மார்க் போட்டுக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட சேனல் நேம் வந்து எழுதிக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் எதை நோக்கி இருக்குது, இது நான் முன்னாடி ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணனால இதை நான் மாற்றவே கிடையாது. விவசாய பெண் மட்டுமே தான் இருக்குது. இப்போ வந்து நான் என்னோடய டெக்ஸ்ட் சேனல் அப்படிங்கிறத இதில் கொஞ்சம் எழுதிக்கிறேன். இந்த செட்டிங் முடிச்சோன்னா நான் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்குவேன். நீங்களும் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழில் என்னென்ன எழுதணுமோ இதை எழுதிருங்க. இது முன்னாடி டேஷ்போர்டில் வந்து ஆகும். எழுதி முடிச்சுட்டு நான் இப்போ யூடியூப் டச் வீடியோ இந்த மாதிரி நான் சேனல் பற்றி போடுறதுனால இந்த மாதிரி 2-3 வேர்ட்ஸ் எழுதிக்கிறேன். உங்களோட சேனல் எதை பற்றி இருக்குது, கிச்சன், பிளாகு, ட்ராவல் இந்த மாதிரி இருக்குன்னா அதை பற்றியான எழுதிக்கோங்க. எழுதி இதில் 5000 வார்த்தை வரைக்கும் எழுதலாம். எழுதிட்டு சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா? இது நான் சேவ் கொடுக்குறேன். கீழே ஒயிட் கலரில் வருதுல்ல, இதில் நான் சேவ் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து 2வது ஆப்ஷன், அந்த பாக்ஸில் இந்த 2வதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன லாங்குவேஜ், நம்ம என்ன லாங்குவேஜில் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ், இப்போ மலையாளம், ஹிந்தி இப்படி எந்தெந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால நான் தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து சேவ் கொடுத்துருங்க. கீழே சேவ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே உங்களே, இப்போ இன்றைக்கி இந்த 10 செட்டிங்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களோட லிங்க், ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்கறனாலும் இதில் கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்துட்டு மேலே வந்து வெளியில் வந்து டேஷ்போர்டில் வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதை நம்மளோட சேனல் பார்க்குறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடியும் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் பார்ப்பாங்க. ஓகே உங்களை, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே 10 செட்டிங்ஸை பண்ணுங்கள். உங்களோட சேனலில் இன்னும் ஒரே வாரத்தில் வியூஸ் அதிகமாக போகும். உங்களோட சேனலும் எல்லா இடத்துலையும் போய் ஷோ ஆகும். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.